வணக்கம் மக்களே. நல்ல செய்தியோடு இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இன்னும் 2, 3 நல்ல செய்திகள் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிடலாம். ஏன்னா, இன்னைக்கு கொஞ்சம் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு. பேசுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஜாலியான ஒரு அ இன்டர்நேஷனல் நியூஸு. யுஎஸ், சவுதி வந்து அந்த அக்ரீமெண்ட் போயிட்டுருக்கு இல்லையா? அதில வந்து எதெல்லாம் சைன் ஆயிருக்குன்னு பாருங்க. அதாவது இஸ்ரேல் ஆகவே ஆகாதுன்னு சொன்னா F-35 குடுக்குறதா ஒத்துக்கிட்டாங்க. அதாவது சைன் ஆயிடுச்சு. ஆனா, அதே நேரத்தில யுஎஸ்க்கு என்ன இது சவுதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து இப்ப குடுக்குற செக்யூரிட்டீஸ கன்டின்யூ பண்றோம் அப்படின்றாங்க. அத்தோட நெறைய வந்து மிலிட்டரி எக்யூப்மென்ட்ஸ் குடுக்குறோம். ஐ மீன் அந்த ராணுவ தளவாடங்கள்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் குடுக்குறோம். இதெல்லாம் இவங்க குடுக்குறாங்க. சரி, அப்போ சவுதி என்ன குடுக்குது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 600 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க சவுதி. அத இப்ப வந்து 1 ட்ரில்லியனா மாத்துறாங்க. அப்ப இன்னும் 400 பில்லியன் வந்து அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் சிவில் நியூக்ளியர் இருக்கு இல்லையா? நேத்து கூட நம்ம பேசியிருந்தோம் அது. சிவில் நியூக்ளியர் ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணி தரேன்னு. ஆனா அத அத நான் பண்ணி தரேன். ஆனா அ இந்த குழந்தைக்கு சொல்லுவோம்ல, அ அ திருவிழால குழந்தை ரொம்ப அடம் பிடிச்சுச்சுன்னா, "இந்தா இந்த பொம்மை வாங்கிக்க, பிபி வாங்கிக்க. ஆனா ஊதக்கூடாது." அப்படின்ற மாதிரி உனக்கு நான் எல்லா ப்ராஜெக்டும் பண்ணி தரேன். ஆனா நீ வந்து அது அட்டாமிக் வெப்பனா யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏஐ டெவலப்மென்ட்க்காகவும் சைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சைன் ஆயிடுச்சு. அதாவது நீ வந்து அரிசி எடுத்துட்டு வா, நான் உமி எடுத்துட்டு வரேன். 2 பேரும் கலந்து ஊதி, ஊதி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோன்ற மாரி யுஎஸ்க்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய அத்தனையும் குடுத்தாச்சு. ஆனால் இன்னும் சைன் ஆகாம இருக்கிறது என்னன்னா, சவுதி என்ன செக்யூரிட்டி கேரண்டி கேட்டுச்சு. அதாவது அ கிட்டத்தட்ட நேட்டோ மாதிரின்னு வச்சுக்கங்களேன். அ என்ன யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா, நீ வந்து ஃபுல்லா செக்யூர் பண்ணணும். நீ வந்து திருப்பி அட்டாக் பண்ணணும். இந்த மாதிரி கேட்டுச்சு. அத சைன் பண்ணல அவங்க விவரமா. ஆனா, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்ரகாம் அக்கார்ட்ல வந்து நீ வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு யுஎஸ் கேட்க. அது ஏற்கனவே இஸ்ரேல் இந்த டீம் யோசிச்சிருக்க விஷயம். அதுல இவங்க வந்து இதுல தான் ஒரே ஒரு புத்திசாலித்தனமா, இல்ல இப்ப நான் சைன் பண்ணல. நான் வந்து 2 நேஷன் தியரில தான் நிக்கிறேன். அதாவது அ பாலஸ்தீன் பாலஸ்தீனும், இஸ்ரேலும் வேற வேற கண்ட்ரின்றது. அந்த 2 நேஷன் தியரி இருக்க, இந்தியா சப்போர்ட்டிங் தட். ஆ அதுல நிக்குது. இதோட சவுதியோட விஷன் 2030ன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதாவது அந்த ஏஐ எல்லா ஹை லெவல் ஃபுல் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. அத இன்னும் சைன் பண்ணல. அதாவது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, இத வந்து இவங்களுக்கு சாதகமான விஷயங்கள இன்னும் பேச்சுவார்த்தையில இழுத்துட்டு இருக்காங்க. இதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம வந்து மிலிட்டரிலயும், டெக்னாலஜிலயும் பவரா இருந்தா யார வேணா கால்ல விழுக வைக்கலாம். சவுதியோட சவுதிய வச்சு தான் நெறைய பொழைக்குது அ யுஎஸ். ஆனா அதே சவுதிய ஏறி மிதிச்சு நான் சொல்றத மட்டும் கேளுன்ற அளவுக்கு வச்சிருக்கு. இவங்க காசு வருதுன்றதுனால ஆரம்பத்திலேயே அவங்க சுதாரிப்பா இல்லாம, அவங்களோட இத வளர்ச்சி பெறாம வெறும் டெக்னாலஜி அதாவது இன்வெஸ்ட்மென்ட்ட மட்டும் வச்சு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்து அர்ஜென்டினாவும், சைனாவும் ஒரு 380 பில்லியனுக்கு வந்து மில்லியனுக்கு ஒரு ரேடியோ டெலஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்றதா அக்ரீமெண்ட் போட்டிருந்தாங்க. அத வந்து இப்போ அர்ஜென்டினா ஹோல்ட் பண்ணிருச்சு. இல்லங்க இப்போ பண்ண வேணாம் அப்படின்ருச்சு. ரீசன் என்னன்னா, சமீபத்தில அர்ஜென்டினாக்கு நெறையா அ யுஎஸ் வந்து பெயில் அவுட் பேக்கேஜ்லாம் குடுத்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு. இது இத்தோட ஐஎம்எஃப்லயும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. நல்ல பையன் தான். பார்த்துக்க நம்ம ஆளு தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கு. இதனால இப்போ சைனாவ இவன் கழட்டி விடுறாரு. யாரு? அர்ஜென்டினா. இது என்ன எங்க போய் நிக்குது? இது ஒண்ணும் சைனாவுக்கு ஒரு 350 மில்லியன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல தான். ஆனா சமீபத்தில பார்த்தா, சைனாவுக்கு ஒவ்வொரு இடமா லாக் ஆகிக்கிட்டே வருது. அது அவ்வளவு நல்லது இல்ல குளோபலுக்கே. ஆ பொதுவாவே நமக்கு பிடிக்கல அப்படின்றதுனால சைனாவுக்கு ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா, நம்ம வந்து அத சைனாவும் சரி, பாகிஸ்தானும் சரி, சைனா, பாகிஸ்தான், துருக்கி இதுக்கெல்லாம் ஒரு கெட்ட செய்தி வந்துட்டா உடனே நமக்கு சந்தோஷமாயிரும். அப்படிலாம் இல்ல. நாம பார்க்குறது ஜியோ பாலிடிக்ஸ். இது இது வந்து எங்க சுத்தி எங்க வரும்? நீங்க ஏதா ஒரு கண்ட்ரி பெருசா மாட்டுனா, எல்லா கண்ட்ரியும் மாட்டும். இன்னைக்கு குளோபல் வில்லேஜ் தான் அது. அதனால நியூஸா மட்டும் பார்ப்போம். சரி, அடுத்து ஜப்பானுக்கும், சவுத் கொரியாவும் ஜாயின்ட் மிலிட்டரி ட்ரில்ஸ் இருந்தது. அத நிப்பாட்டி வச்சுட்டாரு. சவுத் கொரியா வந்து இல்ல நாங்க வரல அப்படின்ட்டாரு. ஏன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். அவ்வளோ டீட்டெயில் தேவையான்னு பார்ப்போம். ஆனா அதே நேரத்தில என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தோனேஷியாவோட
இன்னொரு மிலிட்ரி இதில் வந்து கோஆப்ரேட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி கொரியா வந்து ஜப்பானை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அமெரிக்காவை நம்பிட்டு இருக்க முடியாது. சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் பிரச்சனை இருக்கப்போ கொரியா வந்து ஜப்பானோட சேர்ந்து இருக்கிறது வந்து கொரியாவுக்கும் பலம். இல்லாட்டி உங்களுக்கு பின்னாடியே நார்த் கொரியா இருக்கான். அது எங்கே போய் முடியுமோ தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம நிஜமான நம்ம நம்ம நாட்டு பஞ்சாயத்துக்கு வருவோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னன்னா, தி குளோபல் குரோத் பேட்டன் ஹஸ் பாஸ் டு இந்தியா. அருமையான வாசகம். அதாவது இந்த சப்ளை செயின்னு சொல்கிறோம் இல்லையா, சைனாவிலேருந்து நம்ம உலகம் பூரா ப்ரொடக்ஷன் பண்ணி அள்ளி தள்ளிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அது இப்போது அப்படியே இந்தியாவுக்கு மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சும்மா சொல்கிறது வந்து எல்லோரும் தான் சொல்லிகிட்ருக்கோம். சமீபத்தில் எல்லோரும் வந்து இந்தியா வளருது, இந்தியா வந்து ரொம்ப நல்லவர் வல்லவர் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. பட் இந்த முறை எஸ்என்பி குளோபல் சொன்ன ரீசனோட சொன்னது தான் இப்போ நமக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா அவங்களோட ஃபினான்ஷியல் கட்டமைப்பு இருக்குல்ல, இந்தியாவோட ஃபினான்ஷியல் கட்டமைப்பு, அதுக்கான ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வழக்கம் போல் சொல்கிறது தான், இந்தியா வந்து பெரிய ரிச்சஸ்ட்டு பாப்புலேஷனாக புரியுது இல்லையா, அது ஹெல்த்தியஸ்ட் பாப்புலேஷன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எல்லோரும் சொல்லியிருக்காங்க, அதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, இங்கே இந்த ஜிஎஸ்டி, ஐபிசி, யூபிஐ, ஜாம் ட்ரினிட்டி இந்த 4ஐயும் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி நமக்கு தெரியும், யூபிஐ தெரியும். ஜாம் ட்ரினிட்டின்னா நமக்கு தெரியும் தானே, அந்த ஜன்தன் அக்கௌண்ட்டு, ஆதார் கார்டு, இந்த எம்என் மொபைல், இந்த 3ஐயும் வந்து இணைச்சது. இது இணைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபினான்சியலி நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்கள் அக்கௌண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியே வந்துடும். நீங்கள் அக்கௌண்ட்டை எதுவும் மறைக்க முடியாது. அதாவது பெரிய மேல் ஃபங்க்ஷனிங்லாம் எதுவும் பண்ணிட முடியாது. சின்ன சின்னதாக அங்கங்கே ஓட்டை இருக்குது, இப்பயும் நிறையா இருக்குது, அது வேறு விஷயம். அது சின்ன சின்னதாக இருக்குது வேறு, பெருசாக. ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். முக்கியமாக ஐபிசி 2016 கொண்டு வந்தது இல்லையா, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு. இதை தான் ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. என்னென்னா இது வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. 2016 நடந்தது. இது இவ்வளோ நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக பலம் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஓப்பனாக உடச்சி விட்டுருக்காங்க. இதனால் என்னென்னா, அந்த 330 நாளில் வந்து நீங்கள் உங்கள் கடனை அடைச்சாகணும். கடனை வந்து நீங்கள் கடன் பட்டவன் அடைக்க வேணாம். யார் கடன் வாங்கினானா அவன் உன் பொருளை தூக்கி போட்டு விற்றுக்குறோம். இதான் இதனால தான் நம்ம அனில் அம்பானி இன்னைக்கு வரைக்கும் படுத்து கிடக்குறாரு. ரொம்ப சிரமப்பட்டுருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து யார் அந்த எஸ்ஓ இல்லை, அந்த ஈல ஆரம்பிக்குமே பாருங்க, வேகத்தில் வரல. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து கடனில் மாட்டி அது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சாச்சு. இல்லாட்டி இந்த விஜய் மல்லையா மாதிரியான ஆட்கள்லாம் இப்போலாம் இவ்வளோ தூரம் படுத்துலாம் கிடக்க மாட்டாங்க. நேரம் எதிரி அடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இருக்க பவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, போடா அப்படின்ட்டு போயிருப்பாங்க. இப்போ பம்புறாருல, என்ன காரணம்னா, எல்லாத்தையும் நீ ஒன்றும் பண்ண முடியாது, நான் பண்ணிக்கிறேன், உன் சொத்துலாம் கிடையாது இல்லை அப்படின்ற மாதிரியான இது இந்த ஐபிசியோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறைய எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் இன்னைக்கு இந்த இந்த நியூஸ் வந்த பின்னாடி தான் மார்க்கெட்டு ரிவர்சலில் கொடுத்துச்சு ஜல்லுன்னு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து இந்தியா இஸ்ரேல் வந்து எஃப்டிஏ பற்றி, அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்மளோட நம்ம தொழில்துறை அமைச்சர் கிளம்பியிருக்காரு. இஸ்ரேலுக்கு கிளம்புறாரு போல இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எஃப்டிஏ வந்து இஸ்ரேலோட போகிறதுல என்ன விஷயம்னா, நம்ம மாதிரி அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஸோ அவங்க ஒன்றும் பெரிய பர்ச்சேசர் கிடையாது. அதாவது இந்த நார்மல் ஃபுட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள பெரிய பர்ச்சேசர் இல்லை. ஆனால் அங்கேருந்து நம்ம இறக்குமதி பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கான டேக்ஸ் எல்லாம் வந்து இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸு, இப்போ நம்ம அவங்களோட சேர்ந்த பராக்லாம் நிறையா பண்ணுறோம்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எஃப்டிஏ போட்டால் நமக்கு பெரிய பெனிஃபிட். ஸோ ஈஸியாக சப்ளை ஆகும். இன்னொன்று, இஸ்ரேல்கிட்ட வாங்குறதுக்குன்னு சில குரூப் இருக்குது. ஸோ நம்ம இஸ்ரேல் மூலமாக அந்த பக்கம் நிறைய தள்ளி விடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நாளைக்கு அத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் வரும். சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு வட்டி விகிதத்தை குறைக்க போகிறோமா இல்லையா அப்படின்றத பற்றியான டிஸ்கஷன் வரப்போகுது.
ஸோ இப்பொழுதைக்கு நான் குறைக்கல. ஏன்னா ஏற்கனவே பாவல் வந்து அப்படிதான் சொல்லியிருந்தாரு. இப்பொழுதைக்கு ஒண்ணும் என்ன சொல்றது, பனிமூட்டத்தில வண்டி ஓட்டுற மாரி இருக்கு. இப்போ டேட்டா இல்லாதனால சொல்ல முடியாதுன்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதையே இப்பயும் ஸ்டாண்ட்ல எடுத்திருந்தாரு அப்படின்னா, நாளைக்கு ஒரு சின்ன ஜெர்க் இருக்கும். அப்படி இல்ல, வட்டிய குறைப்போம் அப்படின்ற மாரி சொன்னா, இன்னைக்கு நைட்டே வந்து யுஎஸ் மார்க்கெட் எகுரும். அப்புறம் அதோட ரிஃப்ளெக்ஷனா ஏசியன் மார்க்கெட் வரும். அப்புறம் இந்தியன் மார்க்கெட்டும் எகுரும். ஏன்னா பேட்டர்ன் அப்படிதான் இருக்கு. ஸோ, அதனால நாளை காலையில என்ன நடக்குன்றத இப்ப சார்ட்ட பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சன்ஃபார்மா அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்றது இல்ல இப்ப செய்தி. அது ஏற்கனவே நமக்கு தெரியும். அது போய் அச்சீவ் ஆயிரும்னு. இந்த டெக்னிக்கல்னா நம்ம சும்மா ஏதோ போற வழியில ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறேன்னு நீங்க நினைக்கக்கூடாது. டெக்னிக்கலா வந்து நம்ம ஒரு டார்கெட் சொல்றோம்னா, அது எந்த அளவுக்கு அ அக்யூரசி இருக்கும். அதாவது ஏன் நான் சொன்னதுக்காக இல்ல. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றதே ஸ்ட்ராங்கானதுன்றதுக்காக சொல்றது. நான் சொன்னது இல்ல. நான் சொன்னது நெறைய தவறா நடக்கும். டெக்னிக்கல் விஷயம் எவ்வளோ கிளீனா இருக்குன்றதுக்காக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 1786 டார்கெட் சொல்லியிருந்தோம். இல்லையா? சரி. அப்போ 88 போயிருந்திருக்கலாம், 90 போயிருந்திருக்கலாம், இல்ல 84ல போயிட்டு வெளிய இருந்திருக்கலாம். அப்படி இல்லாம, இந்த இடத்துல நீங்க 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்து போட்டீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம் 12:30 மணிக்கு 12 டூ 1 மணியில வந்து இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா 1786 வந்திருக்கு. அது வந்துட்டு அப்படியே போகாம, அந்த இடத்துல போன உடனே பாருங்க, அழகா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருதா? எப்பயுமே டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அதனால தான் அது பேர் ரெசிஸ்டன்ஸ். அங்க அங்க ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. அதையும் தாண்டி அடுத்த ஒரு சின்ன இதுக்காக மேல போயிட்டு வந்திருக்கு. ஸோ, சன்ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும் டார்கெட் அச்சீவ்டு. நீங்க யாராவது கையில வச்சிருந்தீங்கன்னா, எனக்கு தெரியும் நெறைய பேர் வச்சிருக்க மாட்டீங்க. நேரம் இந்த இங்க போனப்பயே, அங்க போனப்பயே, இல்ல சார் இறங்குறப்ப பயந்துட்டு குடுத்துட்டேன் சார்ன்னு சொல்லியிருப்பாங்க. வச்சிருந்தா ஒரு ரூ. 30,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகே. ரைட். நான் இதில சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, டெக்னிக்கலா சொல்றத நீங்க அந்த பாயிண்ட்ட கவனிங்க. கவனிச்சுட்டு நீங்க அதுக்கேத்த மாரி ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு தானே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. சரி நிஃப்டிக்குள்ள போவோம். நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸுங்க. அட்டகாசமான க்ளோஸ். இப்ப அடிச்சு தெறிக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்னது தான் 26,280 அந்த டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட்ன்றது ஆல் டைம் ஹை. இது இப்ப இங்கேருந்து என்ன ஒரு 230 பாயிண்ட் 1% கூட இல்ல. நாளைக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா சல்லுன்னு மேல போயிட்டு அத அச்சீவ் பண்ணலாம். அது இல்ல முக்கியம் இப்போ. அங்க போயிட்டு திரும்பவும் கீழ வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. அப்போ இந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணிட்டாரு. அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வர ஆரம்பிச்சுரும். ஒரு பாசிட்டிவான க்ளோசிங்கே இல்லாம போயிடும். ஓப்பன் நல்லா இருக்குப்பா, ஃபினிஷிங் சரியில்லையேப்பான்னு வரல. அந்த மாரி ஆ அதனால அந்த மேல போறப்ப கவனமா இருங்க. நாம ஏதா என்ன பொசிஷன் வச்சிருந்தீங்கன்னா, ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க. ஏன்னா, நாளைக்கு வியாழக்கிழமை, நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமை. வீக்லி க்ளோசிங் ரொம்ப முக்கியம். ஸோ, அங்க நாளைக்கு நாளை கழிச்சும் சேர்த்து இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 1 வாரம் தான் இருக்கு மந்த்லி க்ளோசிங்க்கு. ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா, இப்ப இந்த மாரி எல்லா வகையிலும் பாசிட்டிவா காமிக்கிறப்போ, இந்த மாரி நெகட்டிவா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கவனமா வச்சுங்க. 26,910 இப்பொழுதைக்கு சப்போர்ட். பேங்க் நிஃப்டி 60,000 தொடணும். அப்ப 60,000னா இங்கேருந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 850 பாயிண்ட் போ வேண்டியது இருக்கு. அது 800 பாயிண்ட்ன்றது ஒரு 1.25% அதிகபட்சமா 2% வரைக்கும் ஏறிட்டு அவனும் நாளைக்கு நாளடைவுக்குள்ள ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டான்னா, மறுபடியும் மாட்டிக்கிருவோம். அதனால பொசிஷன் கையில இருக்கப்போ கவனமா இருங்க. அடுத்த 2 நாளைக்கு அ மார்க்கெட்ட கொஞ்சம் கீனா வாட்ச் பண்ணுங்க. ட்ரேடர்ஸ் நீங்க அதிலேயே தான் இருப்பீங்க. ஆனாலும் ரொம்ப கவனமா இருங்க. கொஞ்சம் அலட்சியமா இருந்துற வேண்டாம். ஐடி நேத்து நம்ம எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போயிடுச்சு. எதிர்பார்த்ததுன்றத விட என்னன்னா, நான் இந்த இடத்துல ஒரு ராங் கால்குலேஷன் பண்ணிட்டேன். அது என்னடா அப்படின்னு ஏன் கீழ வராம போச்சுன்றப்போ இது இருந்தது. ஸோ மிஸ்டேக் என்னோடது. ஆனா இன்னைக்கு இப்போ வந்து இவரு என்ன டார்கெட் செட் பண்ணியிருக்காருன்னா, 37,000 ஆ 670 இந்த டார்கெட் செட் பண்ணியிருக்காரு. இப்போ 37,400 37,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 37,047 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.25% பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இதுவும் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு நிக்குதா இல்லையான்றது தான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு 37,065க்கு மேல க்ளோஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. கன்ஃபார்மா அடிச்சு தூக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது இந்த இடத்துல வந்ததுனால, அ ஏற்கனவே நான் சொன்னேன் போன மாசத்தோட
மந்த்லி க்ளோசிங் வந்து ஒரு நெகட்டிவ் சிக்னல் குடுத்துருக்காரு. மந்த்லி க்ளோசிங். அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாசிட்டிவ் சிக்னல் குடுத்துருக்காரு. 2 டார்கெட்டுமே இருக்கிறதுனால தான் இப்ப இது வந்து இந்த இடத்துல இவ்வளோ நாளா சண்டை போட்டு கட்டி உருண்டுட்டு இருக்கு. ஸோ ஐடி செக்டார அதுவும் இதே தான். மற்ற மார்க்கெட் மாதிரியே தான். அப்புறம் மெட்டல் வந்து அப்படியே தான் சார் இருக்கு. மெட்டலும் அங்கேயே தான் இருக்கு. எஃப்எம்சிஜியும் அங்கேயே தான் இருக்கு. முக்கியமா ஆட்டோ. ஆட்டோவுக்கு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பாங்க அப்படின்ற மாரி சொன்னா, ஆட்டோ நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆட்டோவும் பிரேக் அவுட் ஆகி, ஐடியும் பிரேக் அவுட் ஆகி, பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆயினா ரொம்ப பெரிய அளவுல மார்க்கெட் மேல போயிரும். அதனால நாளைக்கு அது என்ன நடக்குன்றத பார்த்துக்கலாம். ஓகே. கோல்டு வந்து நம்ம நேத்து சொல்லியிருந்தோம். 4110 வந்து ஆ 4000 இத தாண்டுச்சுன்னா 4810ன்னு சொல்லியிருந்தோம். 4085 ஏதோ தாண்டிச்சுன்னா 10 அந்த ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வர முடியிறப்போ, ஏதாவது சொல்றப்போ, அதுக்கேத்த மாரி இது மூவ் ஆகலாம். 4085க்கு மேல க்ளோஸ் ஆனாலே, இது 4208 வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் ரொம்ப பெரிய சான்ஸ் இருக்கு. ஒருவேள அப்படி போச்சுன்னா, நம்மளோட 4320 டார்கெட்ட நோக்கி அடுத்த ஸ்டெப் போயிரும். கீழ சப்போர்ட் வந்து 4080, 4055 இந்த 2 சப்போர்ட் இருக்கு. அத உடைச்சுச்சுன்னா, கீழ 3600 சில்லறைக்கு அந்த பக்கம் வந்துரும். ஸோ, இப்போ உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஒரு அன்டிசிசிவா நகர்ந்துட்டுருக்கு. அதனால பார்த்துக்கலாம். சில்வர் கரெக்ட்டா 52.3 நேத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி 52.3க்கு அச்சீவ் பண்ணிட்டாரு. கீழ சப்போர்ட் வந்து 50.7 மேல அடுத்த டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வேணா வச்சுக்கலாம். அது இன்னைக்கு க்ளோசிங்க பொறுத்து இருக்கு. 53.6 53.6க்கு மேல எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டா, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது கப்பு, இது ஹேண்டில்ன்னு தெரியும். ஸோ, அது கப் அண்ட் ஹேண்டிலா மாறிடும். இல்லாட்டி நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்த மாரி, இது ஒரு டாப்பு, டபுள் டாப் ஆயிரும். ஆனா, அது டபுள் டாப்புக்கான சிக்னல் தானே தவிர, அது கன்ஃபர்மேஷன் இல்ல. ஸோ, அதுக்கேத்த மாரி மாறும். க்ரூட் ஆயிலும், நேச்சுரல் கேஸும் அதே இடத்துல தான் இருக்கு. ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்ல. நேச்சுரல் கேஸுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம்னா, ரஷ்யா வந்து நேச்சுரல் கேஸ சப்ளை பண்றதுல ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்என்ஜியும் இதுலயும் ரொம்ப அடி வாங்கிருச்சு. உக்ரைன் போட்டு துவச்சதுல. ஆ அதனால யுஎஸ் மட்டும் தான் இப்ப சப்ளையரா இருக்காரு. அதனால நேச்சுரல் கேஸ் ஒரு ராலி போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா இன்னும் பிரேக் அவுட் ஆகாம இருக்கு. இவ்வளவுதான் மக்களே இன்றைய செய்திகள். நாளைய செய்தியில மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.